ஒரு பசுமையான கிராமத்தில ஒரு சின்ன ஆடு இருந்துச்சு. ஒரு நாள் அது ஒரு பெரிய திராட்சை கொடியில தொங்கிக்கிட்டிருந்த ஊதா நிற திராட்சை கொத்துகளை பார்த்துச்சு. அடடா, என்ன அழகா இருக்கு! இதை சாப்பிட்டா செம்ம ருசியா இருக்கும்னு நாக்கு ஊற ஆசைப்பட்டுச்சு. ஆனா அந்த திராட்சை கொத்து ரொம்ப உயரத்தில இருந்துச்சு. ஆடு எவ்வளவு தாவினாலும் எட்டவே இல்ல. பரவாயில்ல, ஒரு நாள் காற்று அடிச்சா கீழ விழும். அப்போ நாம சாப்பிடலாம் நினைச்சுக்கிட்டு போயிடுச்சு. மறுநாளும் வந்துச்சு. திராட்சை கீழ விழல. மூன்றாம் நாளும் அதே கதை. ஆடு சோகமா எதுவும் சரியாவே இல்லன்னு முகம் சுளிச்சுக்கிட்டு திரும்பி போயிடுச்சு. அதே நேரம் ஒரு ஆமை அந்த திராட்சையை பார்த்துச்சு. உயரமா இருக்கு, ஆனா முயற்சி பண்ணினா ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்னு யோசிச்சுச்சு. அது சுற்றி கிடந்த கற்களையும் மரக்கட்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடுக்க ஆரம்பிச்சுச்சு. நேரம் எடுத்தாலும் விடாம முயற்சி பண்ணி ஒரு சின்ன மேடை மாதிரி செட் பண்ணிச்சு. அதின் மேலே ஏறி திராட்சை கொத்தை பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அதை பார்த்த ஆடு சோகமா கேட்டுச்சு, நான் 3 நாளா காத்திருந்தேன், காற்று அடிச்சா கீழ விழும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி பறிச்ச? அதுக்கு ஆமை சிரிச்சுக்கிட்டு சொல்லுச்சு, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கு விதியாவே நமக்கு வாய்ப்பு தரும்னு நினைச்சு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா கடைசில உன்ன மாதிரி ஏமாந்து போய்தான் நிக்கணும். கதை நீதி: நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கான வாய்ப்ப நம்ம தான் உருவாக்க கத்துக்கணும். ஏன்னா விதியை நம்பி ஏமாந்தவன் கூட இங்க இருக்கான். ஆனா தன்னை நம்பி முயற்சி பண்றவன் தான் ஆசைப்பட்ட விஷயத்தில தோத்து போனதா சரித்திரமே இல்லை.